வருகின்றார் கானமெனும் இசை கேட்க காற்றாக தவழுகின்றார். நம்ம தான் அந்த காலத்துல படிக்காம கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைக்காவது படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஐயோ, நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தான். சிதம்பரம், அது நம்ம சிதம்பரம் மாதிரி தெரியல. ஆமா, நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆக போற, நீங்க எல்லாம் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறீங்க. உங்களுக்கும் வேற வேலை இல்ல, உங்க டீச்சர்களுக்கும் வேற வேலை இல்ல. மன்னனும் மாசரு கற்றோரும் தீ தூக்கி மன்னனி கற்றோர் சிறப்புடைய. பசங்களா, இந்த பாடலுக்கு பொருள் என்ன தெரியுமா? சரி, நானே சொல்றேன். மன்னனுக்கு அவனோட நாட்டுல இருந்தா மட்டும்தான் சிறப்பு. ஆனா கற்றவங்களுக்கு இந்த உலகத்துல எங்க போனாலும் சிறப்பு. அளவுக்கு காசு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. பையன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறானா, படிக்கிறானா, இதெல்லாம் நீங்க தானே கவனிச்சுக்கணும். வாழ்க்கை என்பது கப்பல் மாதிரி. அதை கரை சேர்க்கிறதுக்கு கல்வி தானே கலங்கரை விளக்கம். அந்த டீச்சர் சொல்லும் போது கேட்கல. நெஞ்சு வலிக்கிறேன். அம்மா, தாங்களே. அம்மா, நெஞ்சு வலிக்கிறேன். நான் திருச்சி மாவட்ட கலெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க ஊர்ல மழைனால மரங்கள்லாம் விழுந்து சேதாரமா இருக்காமே? ஆமா மேடம். அதனால ஆட்களை கூட்டிட்டு சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப எரியுதே. ஹலோ டாக்டர் ஹரி, சொல்லுங்க சனா மேடம். என்ன அதிசயமா போன்லாம் பண்ணிருக்கீங்க? ஹலோ டாக்டர் ஹரி, சொல்லுங்க சனா மேடம். என்ன அதிசயமா போன்லாம் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு வேலை விஷயமா மணப்பாறை வரைக்கும் வந்திருந்தேன். அங்க ஒரு மரம் வெட்டுற தொழிலாளி கோடாரிய காலில் போட்டு அடிபட்டுச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவர் நம்ம கூட படிச்ச சிதம்பரம் தான். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். சிதம்பரம், எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன சொல்றீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கெல்லாம் படிச்சு டாக்டர் ஆக போறீங்களா, கலெக்டர் ஆக போறீங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கூட படிச்ச சனாதான் நானு இப்ப கலெக்டர் ஆயிருக்கேன். உங்க கூட படிச்ச ஹரிதான் நானு இப்ப டாக்டரா இருக்கேன். ஆமா, அப்படியா? நானும் உங்களை மாதிரி படிச்சிருந்தா ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஆகியிருப்பேன். சரி, அம்மா, நீங்க சொல்லும் போது இந்த படிப்போட அருமையும் உங்களோட அருமையும் புரியலம்மா. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. இந்த படிப்போட அருமையும் உங்களோட அருமையும் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் என்னை மாதிரி படிக்காம கூலி வேலை பண்ணி கஷ்டப்படாதீங்க. நீங்களும் நல்லா படிச்சு உயர்ந்த நிலைமைக்கு வாங்க. அதான் இந்த சிதம்பரத்தோட ஆசை. இந்த காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் கல்வி வளர்ச்சிக்காக பெரும் பாடுபட்டாரு. அவர் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழி எடுப்போம். கல்வி கற்றோம், கலை நிமிர்ந்து நிற்போம். தமிழ்நாட்டு மக்கள் தான் உன் உயிர் காற்று. மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா, என் காமராசரே, உன் போல் உயர்ந்தவர் நீ ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தண்டித்த அறிவு பெற்றகமே. And service to the humanity. I do solemnly, sincerely. சூர்யா பாராமெடிக்கல் கேட்டரிங் கல்லூரி மாவட்ட தலைவர், திருச்சி தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சட்ட தன்னார்வலர், மணப்பாறை வட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு. இத்தகைய பதவிகளையும் பெருமைகளையும் கொண்ட டாக்டர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களை என் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவிற்கு வந்தமைக்காக பெருமிதம் கொண்டு அவரை
அவர் வையம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா அவர் அடுத்த காமராஜர் அவர் தான் வந்துட்டுருக்கிறாரு நாட்டுக்கு. ஸோ அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. தீவிர புத்தக வாசிப்பாளராக, கவிஞராக, பாடகராக, ஊக்குவிப்பு பேச்சாளராக, சமூக செயல்பாட்டாளராக, மக்கள் பிரதிநிதியாக, கல்வியாளராக தன் பன்முக திறமைகள் மூலம் சமூகத்திற்கு அறம் செய்து கொண்டிருக்கிறார். கிராம சுயராஜ்யம் என்ற காந்திய நினைவாக்கிட பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவராக பல்வேறு பயிற்சி பட்டறைகளை ஒருங்கிணைத்து வருகிறார். அது மட்டுமன்றி லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஜேசிஐ போன்ற பன்னாட்டு சங்கங்களில் உயர் பொறுப்புகளை வகித்து சிறந்த முறையில் திட்டங்களை செயல்படுத்துவது, அவை சார்ந்த சர்வதேச கருத்தரங்குகளில் பங்கேற்பது மற்றும் களப்பணியாற்றுவதன் வழியாக தன் சமூக பார்வையையும் சேவையையும் விரிவுபடுத்தி வருகிறார். மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து குழந்தைகள் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதோடு மாவட்ட சட்ட உதவிக்குழு உறுப்பினராக சட்ட உதவி முகாம்களையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மக்கள் சேவையை மகத்தான இலக்காக கொண்ட நம்பிக்கை சுடர் தொடர்ந்து ஒளிர காரணம் இவருக்குள் இருக்கும் கருணை தீ. அந்த கருணை தீக்கான காரணம் மரியாதைக்குரியது. தனக்கு ஏற்பட்ட இழப்பை எரிபொருளாக்கி மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். விபத்து ஒன்றில் தன் அன்பிற்குரிய ஒற்றை மகனான சூர்யாவை இழந்துவிட்ட நிலையில் அவர் நினைவாக சூர்யா நினைவு அறக்கட்டளை நிறுவி பல்வேறு சமூக நல பணிகளை முன்னெடுத்து வருகிறார். சூர்யா நர்சிங் கல்லூரி மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் 2600 கிராமப்புற மாணவியருக்கு இலவசமாக கல்வியளித்து அவர்களுக்குரிய பணி வாய்ப்பினையும் பெற்று தந்துள்ளார். தன் நிறுவனத்தின் மூலம் வெற்றி அடைவோரை தன் மகன் சூர்யாவாக கருதுவதோடு 11 ஆண்டுகளில் 2200 சூர்யாக்களை உருவாக்கிவிட்டேன். விரைவில் 1 கோடி சூர்யாக்களை உருவாக்குவதே எனது இலக்கு என பெருமிதம் பகிரும் இவர் தந்தை வடிவிலான தாயுள்ளம் மானுடத்தின் இலக்கணம். இத்தகைய சிறப்புமிக்க ஒரு மனிதனை நாம் காண்பது அரிது. இத்தகைய சிறப்புமிக்க மனிதரை நாம் இந்த தருணத்திலே நம் பள்ளிக்கு நம்மோடு இருந்து நம்மை சிறப்பித்து கொண்டிருக்கும் இவரை நம்முன் ஒரு சில வார்த்தைகளை பேச நம் பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதை நோக்கமாக கொண்டு மிகச் சிறப்பான முறையில் மணவை நகரில் இயங்கி வருகின்ற அல்மைட்டி பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு என்னை அழைத்தமைக்காக என்னுடைய கரம் கூப்பிய நன்றியை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி தாண்டி விஷயங்கள் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகக்கூடிய விஷயங்கள் பார்த்தா ஸோ படிப்பாக விளையாட்டானா என்ன பிடிக்கும்? படிப்பாக விளையாட்டா 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன உங்களுக்கு பிடிக்கும்? உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? படிப்பா? யாராவது? சூப்பர். அப்புறம் படிப்பை தாண்டி பாட்டு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு இது மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். அவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பர், கிரேட். படிப்பை விட இது அதிகமாக இருக்குது, சரியா? ஸோ அப்போ இந்த பள்ளியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நான் மாணவர்களை விசாரிச்சிருக்கேன். நாங்கள் எங்கள் மேம் பையன் கூட இங்கே தான் நான் ஆரம்பத்தில் சேர்த்து விட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷும் அந்த டிசிப்ளின். ஸோ இந்த 6 மணிக்கு வேக்கப்னா 6 மணிக்கு வேக்கப், அவனாக எழுந்திருவான், அவனாக கிளம்பிடுவான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பள்ளியில் நிற்கிறதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி தலைவர்னு பேசினாங்க. ஸோ அந்த தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எப்படி சொல்கிறது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலுமே அந்த வெற்றி வாய்ப்பை இது பண்ணுறதுக்கு சகோதரியோட கையில் தான் அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பமே நான் ஃபில் பண்ணேன். ஸோ இன்றைக்கி தமிழக அளவில் 12525 ஊராட்சிகளில் வையம்பட்டி ஊராட்சி நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ அடுத்த வருடம் நமக்கு தேசிய விருதும் கிடைக்க போகுது. ஸோ தேசிய விருது எது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, என் கிராமத்தில் ஒரு நல்ல பையன், ஒரு கிராமத்துக்கார பையன். ஸோ அந்த பையன் அது யாரும் இல்லை, நான் தான். எந்த ஒரு ஊராட்சி மன்றத்தில் கரண்ட் வசதியெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஓலை வீட்டில் படிச்சுட்டு அந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராம அலுவலகம் இருக்குல்ல, ஊராட்சி மன்ற அலுவலகம்னு, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் படித்தனோ. ஸோ இன்றைக்கி அந்த ஆஃபீஸில் நான் என்னவா இருக்கேன்? தலைவராக இருக்கேன், சரியா? ஸோ உங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் நான் தான். ஸோ நாம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நல்ல உயர்வான
பொருளாதாரத்தில் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? அப்படி கிடையாது. நல்ல உயர்ந்த ஜாதியாக இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. எல்லாரோட சப்போர்ட் இருக்கணுமா? கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், உள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அது வந்து அழகாக விருட்சமாக வளரும். அப்போ என்ன பண்ணோம், நமக்கு உள்ள கனவு இருக்கணும். ஒரு சின்ன கதை சொல்லிட்டா, கதை பிடிக்கும் தானே உங்களுக்கு எல்லாம். ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் ஒரு ஞானி உட்காந்துருக்கார். ஸோ ஞானி வந்து அந்த ஆசிரமத்தில் உட்காந்துருக்காரு. அந்த வழியாக வழிப்போக்கர்கள் ரொம்ப பேர் வருவாங்க. எப்போதும் ஞானிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சுற்றி ஒரு சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு வழிப்போக்கன் வர்றார். ஸோ வந்துட்டு அந்த ஞானிகிட்ட கேட்குறார், ஐயா இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்பா கேட்குறேன்னு கேட்டோன்னே, இல்லை இந்த ஊரில் கொஞ்ச நாள் நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் இந்த ஊர் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரை பற்றி சொல்கிறது இருக்கட்டும், நீ முன்னாடி என்ன ஊரில் இருந்தியோ அந்த ஊரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், நான் முன்னாடி இருந்த ஊரா, ஐயோ ஐயா அங்கே மனுஷன் வாழவே முடியாதுங்கய்யா, மக்கள்லாம் ஈவு இருக்கமே கிடையாது, அன்பு கிடையாது, மனிதநேயம் கிடையாது, எல்லாமே சரியான எண்ணம் இல்லாத நபர்கள், அதனால தான் இந்த ஊரில் இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இந்த ஊரும் அப்படிப்பட்ட ஊர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ண, வழிப்போக்கன் கடந்து போயிடுறான். ஸோ கொஞ்ச நாள் போகுது, இன்னொரு வழிப்போக்கன் வரான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஐயா இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இந்த ஊரில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஞானி என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி இந்த ஊரை பற்றி சொல்லுங்கன்றார். ஸோ அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், நான் முன்னாடி இந்த ஊர், யாருக்காவது தொந்தரவு அப்படின்னா, துன்பம்னா ஓடி வந்து உதவக்கூடிய மனம் படைத்த அந்த ஊர், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கருணையோடு இருக்கிற அந்த ஊர். ஸோ அந்த ஊரில் தான் இருந்தேன், கொஞ்சம் மனமாற்றத்துக்காக அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வழிப்போக்கன் சொல்கிறான். ஸோ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரும் அப்படிப்பட்ட ஊர் தான், அதனால் நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஞானி. சீடர்களுக்கு கோவம் வரும் தானே, என்னங்க அந்த வழிப்போக்கன்ட்டு அப்படி சொன்னீங்க, நல்லா இல்லை இந்த ஊர், நீங்கள் இந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஞானி சொல்கிறாரு, உள்ளே எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் வெளியவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள்களை எங்கே கொண்டு போய் வச்சுக்கணும், நம்ம உள்ளே வச்சுக்கணும். குறிப்பாக பாசிட்டிவாக வச்சுக்கணும். நீ உள்ளே பாசிட்டிவாக நல்ல எண்ணத்தோட, நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வெளியவும் நம்ம நேர்மறையான எண்ணமாக இருக்க முடியும். ஸோ உள்ளேயே நம்ம சந்தோஷம் இல்லைன்னா, உனக்கே சந்தோஷம் இல்லை, கூட இருக்கால சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கான கனவுகளை, ஆசைகளை உள்ளே வந்து பேர்னிங் டிசைராக வச்சுக்கணும். எப்போதும் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி கலாமையா சொல்லுவாங்கல்ல, உறங்கும்போது வருவதல்ல கனவு, நம்மை உறங்க விடாமல் வைப்பது தான் கனவு. ஸோ நம்மளை உறங்க விடாமல் வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ நமக்குள்ள ஒரு பேர்னிங் டிசையர், எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நோக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் கனவு இருக்குது தானே, யாராருக்கும் பெரிய கனவு இருக்குது, எல்லாமே பெரிய கனவு தானே. சரி நீங்கள் கனவு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஆசைப்பட்றேன், என்னென்ன கனவு இருக்குது சொல்லுங்கள், அப்படியே சொல்லலாம். எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கீங்க? சூப்பர் டாக்டர்ஸ். இன்ஜினியர்ஸ் எல்லாம் வெரி குட், இன்ஜினியர்ஸ். அப்புறம் லாயர்ஸ் யார் இருக்காங்க? வக்கீல். இவங்களுக்கு ஒரு கை தட்டலாம் எல்லாரும். சூப்பர். எவ்வளோ பேர் தலைவர் ஆகணும் இந்த தமிழ்நாட்டை கேட்கறதுக்கு? வாவ், என்னங்க தலைவர்கள் அதிகமாக, ரொம்ப ஒரு கை தட்டலாம் எல்லாத்துக்கும், நல்ல ஒரு கை தட்டலாம், பெரிய விஷயமா இருக்கு. டாக்டர் இன்ஜினியரை தாண்டி இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும், இன்ஸ்பயர் ஆகிட்டாங்களா? ஸோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா? சரி, நல்ல வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையோட முடிச்சிடுறேன். ரைட். நல்ல ஒரு பெரிய நகரம், நகரத்தை புயல் தாக்கிக்கிட்டு இருக்கு. புயல் வந்து அதிகமாக அடிச்சுட்டு இருக்கு. மக்கள்லாம் மேடான பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தண்ணியெல்லாம் அதிகமாக வந்தோன்னா தண்ணி ஜீப் வருது. ஜீப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள்லாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் தப்பிச்சு போயிருங்கய்யா அப்படின்னு சொல்லி ஜீப்பில் அந்த நகரத்துலேருந்து வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் போயிடுறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, நான் வரமாட்டேன், என்ன கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியுமா? சரி, மறுபடியும் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து என்ன வருது, கடல் மட்டம் தண்ணி அதிகமாகுது. அப்புறம் கப்பலில் வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. கரெக்டாக? அதுலேயே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு ஆள் மட்டும் கடவுள் காப்பாற்றுவார்னு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்து நீர்மட்டம் அதிகமாகிடுது, மாடி மேலே நிற்கிறாங்க. அப்போ ஹெலிகாப்டரில் வந்து எல்லோரும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மனிதர் மட்டும் என்ன சொல்கிறான், எல்லாரும் தப்பிச்சிட்றாங்க, இவர் மட்டும் நான் வரமாட்டேன், என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கார். அப்புறம் என்னாச்சு, அவர் இறந்து போயிடுறாரு. இறந்துட்டு எங்கே போகிறாரு, மேலே போயிடுறாரு. மேலே போய் யார்கிட்ட இருக்காரு, கடவுள் இருக்கார். கடவுள்கிட்ட என்ன கேட்குறாரு, அது கடவுள் என்ன சொல்கிறாரு, சூப்பரா
இவ்வளோ சிறப்பு சிறப்பு. அப்போ வந்து நமக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் தான் வாழ்க்கை. வாய்ப்பெல்லாம் எப்படி வரும்? கடவுள் நேரடியாக வந்து கொடுப்பாரா? வாய்ப்புகள் மூலம் தான் கொடுப்பார். சரியா? அப்படி கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த பள்ளி. ஒரு கை தட்டலாமா? ஸோ இந்த ஸ்கூல்ன்றது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உங்கள் கனவுகளை, ஆசைகளை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு என்னது? இந்த ஸ்கூல் தான். சரியா? ஸோ உங்கள் விஷயங்களை நம்ம சொல்லி கேட்கலாம். நல்ல சிறப்பாக வந்து படிங்க. அடுத்து இன்றைக்கி காமராஜர் பிறந்த நாள். எனக்கு பெரிய அறிஞர்களை போற்றுவதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது, அப்படி தானே? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் காமராஜரை பற்றியே பேசலாமா? இன்னும் கலாமை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாமா? இன்னும் அண்ணா அம்பேத்கரை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாமா? என்ன பண்ணணும்? ஸோ நாம் காமராஜராக உயர வேண்டும். சரியா? நாம் அம்பேத்கராக பிரதிபிக்க வேண்டும். நாம் நேருவாக வளர வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நாம் தான் தலைமை தருவத்தை வளர்த்துக்கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பயன்படும், நம்முடைய இது போய் சேரும். சரியா? சரி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய கனவுகள் நிறைவேற ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி தான் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் இருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு 2 வீலர் ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னுடைய ஒரே பையன் இறந்துட்டாங்க. ஸோ இறக்கலை, இன்னும் என் மனசில் நெருக்கமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவனுடைய நினைவாக தான் என்ன பண்ணேன்? ஸோ சூர்யா நினைவாக அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்து எனக்குள்ள அந்த சொத்தெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே அந்த அசட்ஸ் எல்லாமே அந்த அறக்கட்டளையில் வந்து நான் பதிவு பண்ணிவிட்டு, அவர் இருந்தால் ஒரு பையன் தானே. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம்? 2200 குழந்தைங்க இருக்காங்க இன்றைக்கி. சரியா? என்னுடைய ஒரே மகன் இருந்திருந்தால் அவனுக்கு மட்டும்தான் நான் வந்து நல்லது செஞ்சுருப்பேன். இன்றைக்கி 2200 கிராம பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்து படிக்க வச்சு கல்வி கொடுத்து வேலை வாய்ப்பும் நேற்று கொடுத்தோம். நேற்று போன பேட்சுக்கு 84 பேர் கார்த்திகை வந்திருந்தாங்க நேற்று. ஸோ 84 பேருக்கு நேற்று கல்வியும் பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்து விட்டோம். சரியா? ஸோ அதனால் இந்த வாழ்க்கையில் எதையும் எடுத்து செல்ல முடியாது, ஆனால் விட்டுட்டு போகலாம். என்னென்ன விட்டுட்டு போகலாம்? நல்ல ஒரு அன்பான தேசம், ஒரு இயற்கையான சூழல், நல்ல ஒரு கல்வி, நல்ல சுற்றுச்சூழல், இதெல்லாம் விட்டு போகலாம் தானே? ரைட். ஸோ அது மாதிரியான நம்ம விஷயங்களை எடுத்து செல்ல முடியாத இந்த உலகில் நாம் விடுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ நாம் வந்து நல்ல மனித நேயத்தை வளர்ப்போம், அதை விட்டு செல்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிக்க மனிதரை இந்த நேரத்தில் நமக்கு கூட்டி வந்த கார்த்திகேயன் சாருக்கு நன்றி. அதோடு அவருக்கும் நம் அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று ஒரு கரவொலி எழுப்பி நம்ம நன்றி, அவரது சேவைக்காகவும் அவரது நல்ல உள்ளத்துக்காகவும் நம் அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.